6 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டா போன உயிர் திரும்பி வந்துருமா? போன உயிர் போனது தானே. என்ன நடந்தது? காவல்துறையே இன்னைக்கு முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்லைங்களா? அதிமுகனா மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் தான். யார் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? நாங்கள் 10 தலைவராக இருக்கிறாங்க. எங்களுக்கு இந்தியாவுக்கு வந்து பிரதமர் வந்து பிஜேபிலேருந்து வருவார். மோடி இந்த பேர்னு சொல்லாமல் இருந்தால் பாஜகங்க விட்டுருவாங்களா? என்ன விட்டுருவாங்களான்னா, பிரதமர் வந்து மோடின்றதா அவங்க நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் எங்களை வந்து எடப்பாடி அண்ணனை வந்து பிஜேபி சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. சின்ன சின்ன தப்பு எதுங்க? 3 வயசு குழந்தைய கெடுக்கிறது சின்ன தப்பா? 80 வயசு பாட்டியை கெடுத்து கழுத்து அறுத்து நகையெடுத்துன்னு போகிறது சின்ன தப்பா? இன்றைக்கி சின்ன ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடக்குதுங்க. பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க. என்ன இப்போ வந்து யார் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு எச் ராஜா யார் சொல்கிறாங்கன்னா பிஜேபியோட பார்லிமெண்ட்ரி குழு வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்கிறாரு. அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? எங்கள் எடப்பாடி அண்ணனுக்கும் ஒரு கெட்ஸ் இருக்குது. அதிமுகவில் வந்து யாரும் ஒன்றும் சோட போனவங்க கிடையாது. அரசியல் ரகசியங்கள், ராஜ ரகசியங்கள்னு ஒன்று இருக்குது. ராஜ ரகசியம் சொல்லலாம், ஆனால் ராஜாவே அசிங்கப்படுத்துறாங்க. ராஜாவை அசிங்கப்படுத்தலையேங்க. யார் ராஜான்னு கேட்டால் அதிமுக ஒரு ராஜா வருவான்னு சொல்ல. ஏன் அது அதிமுக ராஜானா எங்கள் எடப்பாடி அண்ணன் தான். கூட்டணி யாருங்க? நாங்களாங்க தேடி போனோம். எங்கள் எடப்பாடி அண்ணன் கூட்டணி தேடி போனாரு. அப்போ யாருங்க விரும்புனாங்க? அதாவது டெல்லிக்கு கார் மாதிரி போய் நைட்ல பேசுனது யாரு? எதுக்கு? எடப்பாடி தான். எல்லா பெஞ்ச் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட அதிமுக பொறுப்பாளர் லில்லி கல்பனாமா இருக்காங்க. அவங்க கிட்ட கேட்க நிறைய கேள்விகள் இருக்கு, வாங்க கேட்போம். வணக்கம் அம்மா. வணக்கங்க அம்மா. இப்போ ரீசெண்டாக வந்து திருவோணம்ன்ற ஊரில் வந்து அஜித்குமார் என்ற இளைஞர் வந்து காவல்துறை விசாரணை இருக்கும்போது கொல்லப்பட்டிருக்காரு. அதாவது விசாரணை கூட்டிகிட்டு போய் கொலை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய விமர்சனம் வந்துட்டு இருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவதுங்க, போலீஸே இப்போ நீங்கள் வந்து விழிப்புணர்வாக இருக்க வேண்டிய போலீஸே தூங்குறாங்க. அவங்களால எந்த சட்டத்தை எப்படி ஏற்றணுன்னே தெரிஞ்சு செய்கிறாங்களா, தெரியாமல் செய்கிறாங்களா, இல்லை அவங்கள யாராவது கட்டுப்படுத்துகிறாங்களான்றதே இன்றைக்கி தமிழகமே தத்தளிக்குது அந்த கேள்விக்கு. ஸோ அப்படி இருக்கிறப்போ காவல்துறை வந்து ஒருத்தர் எத்தனை போய்ட்டு விசாரிக்கிறாங்கன்னா எந்த வகையில் விசாரித்தாங்க என்னான்றது பொதுமக்களுக்கு வந்து அதை தெரியப்படுத்தணும். அதை தெரியப்படுத்தாமல் ஒரு லாக்அப்பில் இருக்கிறது வந்து மரணம் அடைகிறது வந்து இது ரொம்ப வன்மையாக நாங்கள் தமிழகத்தை சார்பாக கண்டிக்கிறோம். மேலும் வந்து என்ன கொடுமை அவருக்கு நேர்ந்தது, எதனால் அவர் வந்து அந்த சாகடிச்சாங்கன்றது தெரியல. இதில் பின்னணி யாராவது பெரிய ஆளுங்க இருக்கிறாங்களா? அவங்க தவறு வெளியே தெரிஞ்சிருன்ட்டு அவரை கொண்டுட்டாங்களா? காவல்துறை ஏதாவது கை மாறிட்டாங்களா என்ன அப்படின்றத வந்து தமிழக மக்களுக்கு வந்து அவங்க கண்டிப்பாக அதை வெளிப்படுத்தணும். இதை வந்து நாங்கள் அதிமுக சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம். அம்மா, இப்போ திமுக சார்பாக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து இதுக்கு முன்னாடி வந்து சாத்தான்குளத்தில் வந்து ஒரு தந்தை மகனுக்கு வந்து ஒரு கொடுமை நேர்ந்தது. அந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது என்ன சொன்னாங்கன்னா, இப்போ வந்து அங்கே வந்து வழக்கு பதிவு அதை வந்து ரொம்ப லேட்டாக தானே இப்போ வழக்கு பதிவு பண்ணீங்க. நாங்கள் வந்து இந்த கேஸ் நடந்த உடனே இது தப்பு தான், இருந்தாலும் நாங்கள் வந்து ஒரு அரசு வந்து ஒரு தப்பு நடக்குதுன்னா எந்த அளவுக்கு சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கிறோம், நாங்கள் சீக்கிரமாக நடவடிக்கை எடுக்கிறோம்ல, இதுக்கு அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை வந்து வெயிட் பண்ணி பாருங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதாவதுங்க, 6 பேரை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணிட்டா போன உயிர் திரும்பி வந்துடுமா? போன உயிர் போனது தானே. என்ன நடந்தது? காவல்துறையே இன்றைக்கி முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்லைங்களா? அப்புறம் எப்படி வந்து நீ 6 பேரை சஸ்பெண்ட் பண்ணிட்டா திருப்பி அங்கே வந்து அவங்க வேலையே இருக்காத போயிடுமா? இல்லை திருப்பி வந்து திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, எடப்பாடி பழனிசாமிக்கு வந்து இங்கே துப்பாக்கிச்சூடு நடக்கும்போது அவரே டிவியில் பார்த்து தான் தெரிஞ்சுக்கணும், அந்த அளவுக்கு ஒரு நிர்வாகத்தில் வந்து கட்டுப்பாடு இல்லாமல் இருந்தார் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவதுங்க, டிவி பார்த்து தெரிஞ்சுக்கினாரு அப்படின்றது அந்த அர்த்தத்தில் அவர் சொல்லலைங்க. அதாவது விசாரணை போயின்னு இருக்குது. ஒரு திடீர்னு ஒரு வன்முறை நடக்கிறதுனால திடீர்னு அந்த இது தானே. அதாவது போலீஸ் துறையே வந்து கட்டுப்படுத்த முடியாத பொதுமக்கள் அந்த அந்த பிரச்சனை நடக்கிறதோடு தானே அது என்கவுண்டர் நடந்த பிறகு தான் அதுக்கப்புறம் தானே அதுதான் நாங்கள் சிபிஐ நீங்கள் எதிர்கட்சிக்காரங்க திமுககாரங்க இப்படி கேட்குறாங்க அப்படின்றதுனால பொதுமக்கள் சார்பாகவும் எதிர்கட்சி சார்பாகவும் அண்ணன் என்ன பண்ணுறாரு, எங்கள் மேலே எந்த குற்றமும் கிடையாது, நாங்கள் தான் சிபிஐ விசாரணை வைக்கிறோம், எந்த குற்றமாக இருந்தாலும் நேர்மையாக விசாரணை வரணும் அப்படின்னு சொல்லி தான் நாங்கள் சிபிஐக்கு விட்டுட்டோம் அப்படின்னு தானே சொல்கிறாரு. திமுக என்ன சொல்கிறாங்கன்னா, இப்போ வந்து தமிழக அரசு வந்து அந்த காவல்துறை வந்து விசாரணை செஞ்சிருக்கா, நீதிமன்றம் கொடுத்துருக்கலாம், தமிழக அரசு மேலே வந்து ஒரு நம்பிக்கை இல்லாதனால தான் சிபிஐக்கு நாங்கள் போனோம் அப்படின்னு சொல்கிறாங்க. இங்கே வந்து நம்பிக்கை இருக்குல்ல, எங்களால் நம்பிக்கை இருக்குது, அதனால தானே கோர்ட் வந்து விசாரணை தமிழ்நாடு கவர்மெண்ட்டே நடத்தணும்னு சொல்லியிருக்காங்க. நாங்கள் சொல்லலையே நம்பிக்கை இருக்குதுன்னு. யார் சொல்லணும்? நீங்களே குற்றம் பண்ணிடுவீங்க. உங்கள் காவல்துறை, நீங்கள் கையில் வச்சுருக்கிற காவல்துறையே குற்றம் பண்ணுவாங்க. நீங்களே நம்பிக்கைன்றது நாங்கள் சொல்லணுங்க, எதிர்கட்சி சொல்லணும், பொதுமக்கள் சொல்லணும், பாதிக்கப்பட்டவங்க சொல்லணும். எங்களுக்கு சிபிஐ விசாரணை வேணாம், எங்களுக்கு வந்து தமிழக காவல்துறை விசாரணை பண்ணால் போதும், எங்களுக்கு அவங்க மேலே நம்பிக்கை இருக்குதுன்னு பொதுமக்கள் சொல்லணும்.
ஒரு குற்றவாளியை அதாவது ஒரு காவல்துறையே முதல்வருடைய கஸ்டடியில் இருக்கிறப்போ அந்த காவல்துறையை காப்பாற்றுறதுக்கு இவர் சட்ட ஒழுங்கு பிரச்சனை வரக்கூடாதுன்றதுனால பொதுமக்கள் சொல்லலைன்னா எந்த பொதுமக்கள் சொல்லலை? எல்லா சேனலும் பாருங்கள், எல்லா பொதுமக்களும் பாதிக்கப்பட்டிருக்காங்க. இந்த கெஞ்சா இந்த எங்கே பார்த்தாலும் இந்த கெஞ்சா பிள்ளைங்க சீரழிஞ்சு போகுது. பெண் பிள்ளைகள் 3 வயசு குழந்தையிலேருந்து 80 வயசு பாட்டி வரைக்கும் கற்பழிக்கப்படுறாங்க, கொலை செய்யப்படுறாங்க. இதெல்லாம் காரணம் என்ன? எல்லாம் கெஞ்சா. இந்த போய்ஷில உங்கள் ஆட்சி நடக்குது. இதை பொதுமக்கள் இவர் மேலே என்ன நம்பிக்கை வச்சுருக்குறாங்க? பொதுமக்கள் வெளியில் கதறாங்க. இந்த நியாயத்தை நாங்கள் யார்கிட்ட போய் சொல்கிறது? நியாயத்தை சொல்ல வேண்டிய நியாயத்தை கேட்டு அவங்களுக்கு நல்லது செய்கிற காவல்துறையோ ஒரு முதல்வரோ அவங்க கட்டுப்பாட்டிலே இல்லைங்களே. காவல்துறை ஒரு முதல்வர் கட்டுப்பாட்டிலே இல்லை. பொதுமக்கள் யார்கிட்ட போயிட்டு இந்த குறைய சொல்ல முடியும்? சொல்லுங்கள். இப்போ அரசியல் விமர்சகர்கள் என்ன பேசுகிறாங்கன்னா, திமுகவோ அதிமுக 2 கட்சி வந்தாலும் காவல்துறை அவங்க கண்ட்ரோலில் இருக்கிறது கிடையாது. ஏதாவது ஒருத்தரை கூட்டிகிட்டு ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணிட்டா கூட அவனை அடித்து கொன்னுறாங்க. அப்போது அதிமுக திமுக 2 பேருமே இப்படி தான் இருக்காங்க அப்படின்னு சொல்லி 2 பேர். பொதுமக்களுக்கு தெரியும். போலீஸ் யார் ஆட்சியில் போலீஸ் கட்டுப்பாடாக இருந்தது, யார் ஆட்சியில் போலீஸ் கட்டுப்பாடாக இல்லைன்றது பொதுமக்களுக்கு தெரியும். அதிமுக ஆட்சியில் நாங்கள்லாம் ஸ்டேஷன் பக்கம் கூட போக மாட்டோம். எங்களுக்கு அதில் கட்டுப்பாடு. காவல்துறை நியாயமான முறையில் நடக்கணும். யாருக்கு எந்த விதமான தவறு நடந்தாலும் நீதி கேட்டு வரவங்களுக்கு அவங்களுக்கு நீதி வழங்கணும். எந்த கட்சிக்காரருடைய தலையிட இருக்கக்கூடாது. அம்மா பீரியட்லேருந்து இன்றைக்கி அண்ணன் எடப்பாடி பீரியட் வரைக்கும் அந்த மாதிரி ஒரு கட்டுக்கோப்பாக இருந்தது தான் காவல்துறை. இன்றைக்கி தான் காவல்துறை கட்டுக்கோப்பு இல்லாமல் இன்றைக்கி எப்படி சொல்கிறது? அதுதான் இன்றைக்கி ஒரே ஒரு உதாரணம் இந்த கெஞ்சா தான். இந்த கெஞ்சாவே இன்றைக்கி சந்து அதை விடுங்க. படிக்கிற பள்ளியாண்ட போயிட்டு இந்த கெஞ்சா விற்றா எத்தனை வயசில் 10 வயசில் கெஞ்சா அடிக்க ஆரம்பித்தா அவன் லைஃப் என்ன ஆகும்? பெற்றவர்கள்லாம் எவ்வளோ பாதிக்கப்படுவாங்க. அவன் கெஞ்சா அடிக்கிறான், நாளைக்கு என்ன பண்ணுறான்? அந்த போதையில் தாயை திருடனாக ஆகிறான். அந்த கெஞ்சா அடிக்கிறதுக்கு காசு இல்லைன்னா அந்த போதைக்கு அடிமையாகிட்ட பிறகு அவனுக்கு அந்த மறுநாள் போனோன்னா அந்த ஆசை வருது. அதை நம்ம வாங்கி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ என்ன பண்ணுறான்? திருட செய்வான். அப்படி இல்லையா அந்த வழிபறி சைனீஸ் அதெல்லாம் இந்த மாதிரி திருடுறதுனால தான் இன்றைக்கி சட்ட ஒழுங்கே இன்றைக்கி இந்த மாதிரி இந்த கெஞ்சாவால் தான் சட்ட ஒழுங்கே கெட்டு போயிருக்குது. அப்படி இருக்கிறப்ப காவல்துறை இவர் சொல்கிறாரு எங்கள் மேலே நல்ல நம்பிக்கை வச்சுருக்கிறாங்க, யாரும் எங்களை கேட்கலன்னு இவரே சொல்லிக்குவாருங்களா? இவரே மார்க் போட்டுக்குவாருங்களா? முக ஸ்டாலின் என்ன சொல்கிறாருன்னா, என் ஆட்சியில் தப்புகள் நடக்கவே இல்லைன்னு சொல்ல, சின்ன சின்ன தப்பு நடக்குது, அதை எடுத்து இங்கே மீடியாவில் பேசி இல்லை மக்கள்கிட்ட கொண்டு போய் என் ஆட்சிக்கு கெட்ட பேரை ஏற்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாரு. சின்ன தப்பு எதுங்க? 3 வயசு குழந்தைய கெடுக்கிறது சின்ன தப்பா? 80 வயசு பாட்டியை கெடுத்து கழுத்து அறுத்து நகை எடுத்துன்னு போகிறது சின்ன தப்பா? இன்றைக்கி சின்ன ஆம்பளை பிள்ளைங்களுக்கு கூட பாதுகாப்பு இல்லாத ஆட்சி நடக்குதுங்க. பெண் பிள்ளைகள் மட்டும் இல்லைங்க, ஆண் பிள்ளைகள் கூட ஒரு 4 வயசு குழந்தையிலேருந்து 5 வயசு 10 வயசு பையனை வரைக்கும் இப்போ ஆம்பளை பிள்ளைங்களை கூட அந்த கெஞ்சா போதையில் எடுத்துன்னு போயிட்டு தவறு செய்கிறாங்க. இதெல்லாம் நாங்கள் பொதுமக்கள் சார்பாக நாங்கள் பார்க்குறப்போ எங்கள் மனம்லாம் குமுறுது. நாங்கள் கூட தான் கேட்குறோம், ஏன் உங்கள் காவல்துறை இந்த மாதிரி செயலிழந்துருக்குது? ஏன் இவ்வளோ மௌனம் காட்டுறாங்க? கெஞ்சா விற்கிறவங்களுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் காவல்துறை சப்போர்ட்டாக இருக்குது. அவங்களுக்கு மாமூல் போகுது. ஒரு சில லோக்கல் ஸ்டேஷன்லலாம் மாமூல் போகுது. 2வது இன்றைக்கி காவல்துறை இன்றைக்கி ஒரு ஸ்டேஷனில் நிறைய குற்றங்கள் நடந்துன்னு இருக்குது. ஆனாலும் வெளியே பாதி குற்றங்கள் தெரியறது கிடையாது. மூடி மறைக்கிறாங்க. காவல்துறை மூடி மறைக்கிறாங்க. அதான் காவல்துறை மேலே இருக்கிற விமர்சனம் 2 ஆட்சியிலுமே தான் இருக்குது. இப்போ நம்ம ஏதோ ஒரு கேஸ், இப்போ கஞ்சா கேஸ் பிடிச்சிட்டு போகிறோம்னு வச்சுங்களேன், உள்ளே போயிட்டு விசாரணை நடத்தும் கை காலை உடச்சிடுறாங்க, மாவு கட்டு போட்டு விட்டுறாங்க. இதை நம்ம விமர்சனமே செய்கிறது இல்லையா? 2 கட்சி ஆட்சியிலும் அப்படி தானே இருக்குது. என்ன விமர்சனம் செய்யலை நாங்கள்? நீங்கள் இன்றைக்கி எடப்பாடி அண்ணன் மக்களுக்காக குரல் கொடுத்துன்னு தான் இருக்கு. ஆனால் அதே ஆட்சிக்கு நீங்கள் வந்தீங்களா அதே தான் நடக்குது. போலீஸ் எங்கள் ஆட்சியில் எந்த இடத்துல கெஞ்சா விற்றுதுன்னு சொல்லுங்கள். எந்த இடத்துல கெஞ்சா விற்றுன்னு இருக்கிறோம்? இப்போ இந்த கஞ்சா பிடிக்கவே இல்லையா அதிமுக ஆட்சியில்? எங்கே சொல்லுங்கள், எங்கே கெஞ்சா விற்று நாங்கள் என்ன ஜாபர் சாதிக் மாதிரி மெத்தப்பட்ட மண் விற்றுன்னு பொறுப்பில் இருந்தால் அதிமுக பொறுப்பு. அதே மாதிரி தான் இப்போ திமுக சொல்கிறாங்க. இப்போ ரீசெண்டாக அதிமுகவோட ஐடி நிர்வாகியை கூட நம்ம போதைப் பொருளை பிடிச்சிருக்காங்க. அப்போ 2 கட்சி சேர்ந்து தான் இந்த மாதிரி பண்ணுறாங்க. ஐடி விங்கில் போதைப் பொருள் பிடிச்சிருக்கிறாங்க, ரைட்டு. அதை நாங்கள் இப்போ நீங்கள் கண்டுபிடிச்சிருக்கீங்க, அதுக்கு கட்சி அடிப்படை உறுப்பினர்லேருந்து நாங்கள் கட்சி விட்டு அவங்கள நீக்கிட்டோம், சரிங்களா? நாங்கள் அந்த மாதிரி கெஞ்சா விற்கிறவங்கள சேர்த்து வச்சு நாங்கள் மறுபடியும் இப்போ ஜாபர் சாதிக்கு இவங்க என்ன பண்ணாங்க? எவ்வளோ பெரிய பொறுப்பு கொடுத்தாங்க? எவ்வளோ பெரிய கெஞ்சா இந்த போதைப் பொருள் ஒரு வியாபாரியை ஒரு திமுகவில் அந்த மாதிரி ஒரு பதவியே இல்லாத ஒரு பதவியை அவருக்கு கொடுத்து, வர்த்தகத்துறை நினைக்கிறேன், வர்த்தகத்துறை அது அந்த பதவியை கொடுத்து
இந்த அளவுக்கு வந்து ஒரு வியாபாரத்தை பண்ணியிருக்கிறாங்கன்றப்போ ஒரு நாட்டை ஆள்றவங்க அதாவதுங்க நல்லா நீங்கள் புரிஞ்சுக்கணும். இப்போ ஐடிவிங்கில் வந்து அவரை வந்து இந்த மாதிரி அவர் ஒரு போதை பழக்கத்தில் சம்மந்தப்பட்டிருக்கிறாருன்னா அவர் வந்து அதிமுக சார்பாவோ அதிமுக பெருந்தலைவர்கள் சார்பாவோ இந்த போதைப் பொருளை விற்று கட்சிக்கு பணத்தை அவர் கொடுக்கல. ஆனால் ஆனா ஐடி நிர்வாகியா இருப்பாரு. ஐடி அவருடைய நிர்வாகி பட் ஆனால் ஆமாங்க அதாவதுங்க எப்படி சொல்கிறது, இப்போ ஐடி நிர்வாகியை வந்து நாங்கள் தவறு செய்கிறாங்கன்றத கட்சி விட்டு அடிப்படை உறுப்பினர் தான் அண்ணன் நீக்கிட்டாரு. அந்த பிரச்சனை வந்து திமுக இருந்து அவரே நீக்கிட்டாங்கல்ல. ஏங்க நீக்கிட்டாங்க ஓகேங்க. பட் ஆனால் வந்து ஒரு ஜாபர் சாதிக்கு வந்து சரித்திர பதிவேடு குற்றவாளி. அந்த குற்றவாளிக்கு நீங்கள் எப்படி வந்து உங்கள் கட்சியில் வந்து இல்லாத ஒரு அதாவது எந்த கட்சியிலையுமே இல்லாத ஒரு பொறுப்பு வர்த்தக அணி பொறுப்பை எப்படி நீங்கள் கொடுத்தீங்க? அவருடைய பேக்ரவுண்டு தெரியும். ஒரு பொறுப்பு ஒரு மாநில லெவலில் ஒருத்தருக்கு ஒரு பதவி கொடுக்குறோன்னா அவருடைய பேக்ரவுண்டு என்ன அப்படின்றது இவர் பார்க்க அப்ப மாட்டாங்க. அதிமுகவுக்கும் அதே விமர்சனம் வரும்ல. இவர் வந்து 5, 6 வருஷமா இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்காருன்னு தெரியும். அப்ப கட்சிக்காரங்களுக்கு தெரியாதா? கூட நாங்கள் தான் இருக்கவங்களுக்கு அடிப்படை தெரியாதா? உறுப்பினர்லேருந்து நாங்கள் எடுத்துட்டோமே. கண்டுபிடிச்சு தான் அனுப்பியிருக்கீங்க அப்படி அப்படின்றது. கிடையாது. அதாவதுங்க கண்டுபிடிச்ச பிறகு எடுத்துட்டாங்கன்னா, இவர் வந்து பெரிய எப்படி சொல்றதுங்க, வர்த்தக அணின்றப்போ பல நாடுகள்ல போயிட்டு பெரிய லெவல்ல இவர் போதை பழக்கத்த வந்து விற்பனை இப்ப அதிமுககாரங்கள செய்திருக்காங்க. என்ன சொன்னீங்க? அவர் வந்து உதயநிதி கூட ஃபோட்டோ எடுத்திருந்தாரு. ஸ்டாலின் கூட ஃபோட்டோ எடுத்தாங்க. அதே தானே இப்போ வந்து எடப்பாடி கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. கட்சிக்காரங்க எல்லா பெரிய ஆளுங்க கூட ஃபோட்டோ எடுத்திருக்காரு. அதை யூஸ் பண்ணி தானே இவர் வந்து இந்த தொழில் செஞ்சிருப்பாரு. இவர் வந்து வந்து முதலாளி கிடையாது. இவர் வந்து ஒரு கூட்டாளி. அதிமுக ஐடிவிங்கன்னு சொல்கிறீங்களா, அவர் வந்து ஒரு கூட்டாளி. அந்த போதை விற்பனையாளரோட கூட்டாளியா இருந்திருக்கிறாரு. சரிங்களா? அதனால இன்னைக்கு அத தெரிஞ்சு இன்னைக்கு இப்போ அண்ணா வந்து யாராவது இப்போ எங்களுக்கெல்லாம் என்ன சட்டம் என்ன சொல்லியிருக்கிறாருன்னா, யாருமே இந்த மாதிரி தவறான ஒரு குற்றவாளிகளுக்கு அதிமுகல இடமும் கிடையாது, எங்க பதவியும் கிடையாதுன்றது இங்க ஸ்ட்ரிக்ட்டா சொல்லியிருக்காரு. சரிங்களா? இவர் வந்து ஒரு கூட்டாளி. பட் ஆனா ஜாபர் சாதிக் மாரி ஒரு தொழிலதிபர் கிடையாது. போதை தொழிலதிபர் ஜாபர் சாதிக் மாரி அதிமுகல அப்படி யாரும் கிடையாது. அம்மா இப்போ முருகன் மாநாட பத்தி பேசும்போது என்ன சொன்னார்னா, நாங்க வந்து அண்ணா, பெரியார் தான் எங்களுக்கும் கொள்கை. அண்ணாவ பத்தி ஸ்டாலின் வந்து எங்களுக்கு பாடம் எடுக்க தேவையில்ல அப்படின்னு சொல்றாரு. இந்த இடத்துல நம்ம பார்க்கும்போது, யார் வந்து அண்ணா, பெரியார பத்தி மேடையில தப்பா பேசுனாங்களோ அவங்கள விமர்சிக்காத ஸ்டாலின மட்டும் தான் விமர்சிக்கிறாரோ? அதாவதுங்க, அண்ணாவ பத்தி, பெரியார பத்தி எப்போ பேசுனாங்களோ பிஜேபில அன்னைக்கே நாங்க கூட்டணிய விட்டு வெளியில வந்தவங்க தான். சரிங்களா? இதுக்கு முன்னாடி இப்ப பேசுனது எதுவும் வரலையே? இப்ப பேசுனது எந்த விமர்சனமும் எடப்பாடி பழனிசாமி கிட்ட இருந்து இந்து முன்னணி நோக்கியோ இல்ல பாஜக நோக்கியோ வரவே இல்லையே. திமுக நோக்கி மட்டும் தான் வருது. திமுக நோக்கி வருதுன்னா, திமுக ரொம்ப யோக்கியமா? திமுக வந்து பிஜேபில இல்லையா? திமுக வந்து காங்கிரஸ்ல இருக்குது. காங்கிரஸ்ல இருந்தா மட்டும் காங்கிரஸ்ல இருக்கிறவங்க வெளிநாட்டுக்காரிங்க கூட நீங்க போயிட்டு கூட்டணி வச்சிருக்கிறீங்களா? அப்ப அது வந்து தர்மமா? அது என்ன வெளிநாட்டுக்காரிங்க கூட ஆமா. கூட்டணி. சோனியா காந்தி யாரு? நம்ம நாட்டுக்காரங்களா அவங்க? அவங்களால ஏங்க பிரதமர் பதவி வகிக்க முடியல? ஓட்டு போட்டா அவங்களாம் வாங்கலாம்ல. வாங்கல ஜெயிக்கல. ஆக மொத்தம் அவங்களுக்கு அந்த சட்டத்துல இடம் இல்லல்ல. அது இந்தியன் சட்டத்துல எங்க இடம் இந்திய இருக்கு? சட்டப்படி அவங்க இந்திய சட்டப்படி ஏன் அவங்க பிரதமர் ஆகல? அவங்க ஆகலாம். ஆக அவங்க முடியாது. வேணும்னு சொன்னாங்க. கிடையாது. ஆக முடியாது. இது நீங்க சொல்றது பிஜேபி குரல் மாதிரி இருக்கு. பிஜேபி குரல் இல்லங்க. இது அதிமுக குரல் தான். அம்மா அன்னைக்கே எதிர்த்தாங்க இல்லையா? அம்மா சொன்னாங்க இல்லைங்களா? ஒரு வெளிநாட்டுக்காரர் ஏன் அவங்க வெளிநாட்டுக்காரி வந்து இப்போ வந்து ஓட்டர் ரைட்ஸ் மன்மோகன் வாங்கிட்டு சிங் வந்து கேங்க ஓட்டு போட ஆரம்பிச்சாங்கன்னா, யாரெல்லாம் ஓட்டு போறாங்களோ அவங்க இப்ப நான் ஓட்டு போறேன் நான் கூட பிரதமர் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குல்ல. ஓட்டு போடலாங்க. பிரதமர் அது ஆகணும்னா மக்கள் ஏத்துக்க மாட்டாங்கன்னு நீங்க சொல்லலாம். அவங்களுக்கு வந்து உரிமை இல்லைன்னு எப்படி சொல்லலாம்? உரிமை இல்லன்றது இல்லங்க. இப்போ வெள்ளைக்காரனால தான் நம்ம நாட வந்து சுதந்திரம் பெற்று வாங்கினோம். அதே ஒரு வெள்ளைக்காரங்களுக்கு குடுக்க முடியுமா? அது வந்து நம்மளுடைய பண்பா? அப்ப நம்ம போராடி சுதந்திரம் வாங்குனதுக்கு அர்த்தம் இல்லாத போச்சு இல்லைங்களா? இல்லம்மா இப்போ இப்ப இவ்வளோ பேசுறீங்க. என்ன பிஜேபி வந்து அண்ணாதுரைய திட்டினாரு, தம்பிதுரைய திட்டினாரு நீங்க பேசுறீங்க. இதே வந்து இலங்கையில திமுக ஆட்சியில தமிழர்கள எவ்வளோ கொலை செஞ்சாங்க. குழந்தைங்கலாம் எப்படி செத்து மடிஞ்சுது. பாம் அங்கங்க வெடிச்சுது. வெட்டுனாங்க, குத்துனாங்க, சுட்டாங்க, ஷூட் பண்ணாங்க தமிழர்கள. அன்னைக்கு எங்க போச்சு இந்த திமுக? கனிமொழி அம்மா அவங்க போயிட்டு, அவங்க திருமாவளவன், ஒரு சில மந்திரிங்கலாம் போயிட்டு, ராஜபக்சே கிட்ட போயிட்டு, அவரு பொக்கேய குடுத்துட்டு, அவரு குடுக்குற பொக்கேய வாங்கிக்கின்னு, அவரு ஏதோ கிஃப்ட் குடுத்தாரு. இதே திருமாவளவன கேட்டாரு, "நீ மட்டும் தப்பிச்சுட்ட" அப்படின்னு கேட்குற, அது மானங்கெட்டு போய் அவங்ககிட்ட பேசிட்டு வர தமிழக மக்களையே கொன்னவங்கங்க இவங்க. இவங்க வந்து இத பத்தி பேசக்கூடாதுல்ல. அவங்க தானே அண்ணா ஆட்சியில இருக்காங்க. அவங்க தான் கூட்டணியில வின் பண்ணிட்டு இருக்காங்க. அதாவது மக்கள் வந்துங்க இன்னைக்கு வந்து எப்படி சொல்றதுன்னா, அம்மாவ இழந்த நேரம் அது நாங்க. சரிங்களா? எங்களுக்கு வந்து இன்னும் அம்மா இருந்திருந்தாங்கன்னா, நாங்க தான். திமுக இருந்திருக்காது. ஏதோ மக்கள் வந்து எதனால ஒரு ஆனா மக்கள் வந்து இப்போ புரிஞ்சுக்கினாங்க. 2026ல நீங்க பாருங்க. மக்கள் வந்து கண்டிப்பா ஒரு நல்ல தீர்ப்பு குடுப்பாங்க.
அதிமுக கண்டிப்பாக ஜெயிப்போம். நீங்கள் 2026 வந்து நாங்கள் வந்து ஆட்சிக்கு வரும்னு சொல்லலாம். ஆனால் அதிமுகவோட நிலைமையை பார்த்தா ரொம்ப பாவமாக இருக்குது. என்னன்னா பிஜேபி இருக்கிறவங்களாம் கூட்டணி ஆட்சின்னு சொல்கிறாங்க. யார் முதலமைச்சர் வேட்பாளர்னு கேட்டால் அதிமுகலேருந்து ஒருத்தர் வருவார். எடப்பாடி பேருக்கு கூட சொல்ல மாட்டிருக்காங்க. அந்த அளவுக்கு அதிமுக ஆயிடுச்சு. அதாவதுங்க அதிமுகலாம் வராருன்னா அதிமுகனா எடப்பாடி தான். அதிமுக ஏன் அவர் பேர் சொல்கிறீங்க நீங்கள்? இப்போ அதிமுகனா மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் தான். யார் சொல்லணும்னா என்ன சொல்லணும்? நாங்கள் 10 தலைவராக இருக்கிறாங்க எங்களுக்கு. சரி, இதுவே நம்ம பாஜக கிட்ட வந்து இந்தியாவுக்கு வந்து பிரதமர் வந்து பிஜேபிலேருந்து வருவார். மோடி இந்த பேர்னு சொல்லாமல் இருந்தால் பாஜகக்காரங்க விட்டுருவாங்களா? என்ன விட்டுருவாங்களான்னா இப்போ அதாவதுங்க பிரதமர் வந்து மோடின்றத அவங்க நிர்ணயம் பண்ணிட்டாங்க. அதே மாதிரி முதலமைச்சர் ஏங்க நாம தான் நிர்ணயம் சொல்லணும். எங்களை வந்து எடப்பாடி அண்ணனை வந்து பிஜேபி சொல்லணுன்ற அவசியம் எங்களுக்கு கிடையாது. அது எப்படி சொல்லாம நீங்க வந்து மோடி எங்களுக்கு பேரை சொல்லலாம். ஏங்க எங்களுக்கு அது தேவையில்லைங்க. அதிமுகனா எடப்பாடி அண்ணன் தான். இப்போ இன்னைக்கு யாருங்க? சரி, இப்போ திமுக கூட்டணியில் இருக்கிற காங்கிரஸோ இல்ல விசிகாவோ திமுக இருந்து ஒரு முதலமைச்சர் வருவான்னு சொல்லிடுவாங்களா? எதுங்க? ஸ்டாலின் இருக்கும்போது திமுக இருந்து வேற ஒருத்தர் முதலமைச்சர் வரும்னு சொல்லிடுவாங்களா? அதாவதுங்க நாங்கள் அதுக்கு அந்த பேச்சுக்கு நாங்கள் அதுக்கு அந்த அர்த்தத்துக்கு வரல. மற்றவங்கள பற்றி நாங்கள் மற்றவங்கள பார்த்து புளியை பார்த்து பூனை சூடு போட்டுக்கிற மாதிரி எங்களுக்கு அந்த தேவை அது இல்லை. அந்த அதிமுகனா எடப்பாடி அண்ணன் இல்லம்மா, தான். இன்னைக்கு யாரு? இன்னைக்கு யாரு? இன்னைக்கு யாரு? நம்ம பொதுச் செயலர் வந்து தப்பா தானே பேசுறாங்க. என்ன இப்போ பேசுறாங்க? வந்து யார் சீஃப் மினிஸ்டர்னு சொல்லிட்டு எச் ராஜா யார் சொல்றாருன்னா பிஜேபியோட பார்லிமெண்டரி குழு வந்து தேர்ந்தெடுக்கணும்னு சொல்றாரு. அந்த தைரியம் அவருக்கு எப்படி வந்துச்சு? அதாவதுங்க அவங்க விமர்சனம் 1000 பண்ணிக்கலாம். எங்களுக்குன்னு ஒரு விமர்சனம், எங்களுக்குன்னு ஒரு கெத்து இருக்குது. எங்கள் எடப்பாடி அண்ணனுக்குன்னு ஒரு கெட்ஸ் இருக்குது. அதிமுகவில் வந்து யாரும் ஒன்றையும் சோட போனவங்க கிடையாது. நான் வந்து திருப்பி அதான் சொல்கிறேன் பாருங்க. பிஜேபி அவங்க கொள்கை வேறு, அதிமுகவுடைய கொள்கை வேறு. அதிமுக இன்றைக்கும் வந்து ஒரு அதாவது எவ்வளோ ஒரு சிலர் போகலாம். பட் ஆனால் இன்றைக்கி அடிமட்ட தொண்டை யாராவது திமுகக்கோ இல்லை பிஜேபிக்கோ வேறு எந்த கட்சிக்காவது போயிருக்காங்களா? ஆனா சொல்லுங்க. ஆனா அதிமுக மேல விமர்சனம் என்ன இருக்கு? பிஜேபி கூட கூட்டணியில இருக்கீங்கன்னு இருக்குல்ல. ஆனா கூட்டணியில இருக்கிற அவங்க என்ன சொல்றாங்க? அதிமுக மதிக்கவே மாட்டாங்க. கூட்டணி யாருங்க? நாங்களாங்க தேடி போனோம். எங்க எடப்பாடி அண்ணன் கூட்டணி தேடி போனாரு. அப்போ யாருங்க விரும்புனாங்க? அதாவது டெல்லிக்கு கார் மாதிரி போய் நைட்ல பேசுனது யாரு? எதுக்கு எடப்பாடி தான். கூப்பிட்டாங்க போயிருக்காரு. இது இருக்கட்ட நீங்க சொல்லும்போது என்ன சொன்னீங்க? கூ- அமித்ஷா தான் அவரை தேடி வந்த மாதிரி சொல்றீங்க. ஆமாங்க, ஆமாங்க. அதாங்க உண்மை. அதாவதுங்க கூட்டணின்றது வந்து பேசுறாங்க. நாங்க வந்து ஒண்ணும் முடிவு பண்ணிக்கல இன்னும். எந்த கூட்டணியும் வந்து முடிவாகல. கூட்டணி பேசியிருக்கிறாரு எடப்பாடி அண்ணன். நாளடைவுல ஏதாவது எப்படி சொல்றதுன்னா, எதுவுமே வந்து நம்ம உறுதியா நம்ம நினைக்க முடியாது. சரிங்களா? காலப்போக்குல எல்லாம் மாறும். காலங்கள் மாறும், காட்சிகள் மாறும். அதனால அண்ணா எங்களுக்கு வந்து எடப்பாடி அண்ணனை வந்து முதல்வர் சொல்லல. அதனால நாங்க கூட்டணி விட்டு விலகுறோன்னா, நாங்க அவங்களுக்கு அதாவது ஒரு சில அரசியல் ரகசியங்கள், ராஜ ரகசியங்கள்னு ஒண்ணு இருக்குது. சரிங்களா? அந்த மாதிரி ஒரு சில இது இருக்குது. ராஜா ரகசியம் சொல்லலாம். ஆனா ராஜாவே அசிங்கப்படுத்துறாங்க. ராஜாவ BJP வந்து. அசிங்கப்படுத்தலையேங்க. ராஜாவ அசிங்கப்படுத்தலையேங்க. யார் ராஜான்னு கேட்டா அதிமுக இருந்து ஒரு ராஜா வருவான்னு சொல்ல. ஏன் எடப்பாடி பேரை சொல்லலாம்? அது அதிமுக ராஜானா எங்க எடப்பாடி அண்ணன் தான். நாமளே எடுத்துக்கணும். அதே மாதிரி பாஜக நாமளே எடுத்துக்கணும்ன்றது ஏங்க அவங்க சொல்லிக்கிறாங்க சொல்லல. அது எடப்பாடி இப்ப நாங்கெல்லாம் உறுதியா இருக்கிறோங்க. அதாவது தமிழ்நாட்டுல அதிமுகல எங்களுக்கு மாண்புமிகு முன்னாள் முதல்வர் புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடி அண்ணன் தான் இந்த தமிழகத்துக்கு முதல்வர். யார் சொன்னி எது பண்ணாலும் நாங்க அதுக்கெல்லாம் வந்து சோட போறது கிடையாது. நாங்க அதுக்கெல்லாம் வந்து ஐயோ என்ன அப்படி சொல்லிட்டாங்களேன்னு கவலைப்பட போறது கிடையாது. எடப்பாடி பழனிசாமி மேடையில் பேசும்போது என்ன சொல்றாரு? என் தலைமையில தான் ஆட்சி, கூட்டணியில ஆட்சி பங்கு இல்லை அப்படின்னு சொல்றாரு. ஆனா பாஜக என்ன சொன்னா என்டிஏ கூட்டணியில ஆட்சியில் நாங்க பங்குல இருப்போம் அப்படின்னு சொல்றாங்க. அப்ப கூட்டணிக்குள்ள எந்த ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்கும் இல்லையே. அப்ப மக்கள்கிட்ட எப்படி போய் ஓட்டு கேட்பீங்க? அதாவதுங்க கூட்டணிக்குள்ள அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைன்னு இன்னும் 1 வருஷம் இருக்குது எலெக்ஷனுக்கு. அவங்க கட்சி அவங்க வளர்க்குறாங்க, எங்க கட்சி நாங்க வளர்க்குறோம். ஆனா நம்ம தலைவரை வந்து அசிங்கப்படுத்தி வளர்த்தக்கூடாதுல்ல. நாங்க என்ன இது என்னங்க அசிங்கம் இருக்குது? என்ன அசிங்கம் பத்தி? அவர் சொல்றாரு நான் தான் கூட்டணியில ஆட்சி தரமாட்டேன்னு அதை பத்தி சொல்றாரு. கவலை இல்லைங்க. இப்போ அவங்க கட்சி வளரணுன்ட்டு அவங்க ஏதோ ஒன்று சொல்லி ஏதோ உறுப்பினர் சேர்க்கணும், நம்மளுக்கு கூட்டணி இருக்குது, அவங்க கட்சி அவங்க வளர்த்துக்கிறாங்க. அதை பற்றி எங்களுக்கு கவலை இல்லை. நாங்கள்லாம் உறுதியாக தானே இருக்கோம். தமிழக மக்களுங்க இன்றைக்கும் சொல்கிறேன், பிஜேபி ஆகட்டும், திமுக ஆகட்டும், காங்கிரஸ் ஆகட்டும், எந்த கட்சியாக இருந்தாலும் சரி, இன்றைக்கி வந்து தமிழக மக்கள் வந்து நல்லா உணர்ந்துட்டாங்க. அவங்க எங்கன்னா போனால் வந்தோம்னா வெளியில் பப்ளிக் பேசுகிறதெல்லாம் நாங்கள் நல்லா கேட்டுட்டோம். தமிழக மக்கள் ரொம்ப தெளிவாக இருக்கிறாங்க. அந்த ஹஜ்ஜிக்கு போகிறதுக்கு அம்மா கொடுத்தாங்க. கிறிஸ்டினுங்களுக்கு வந்து இஸ்ரேல் போகிறதுக்கு அந்த சலுகை கொடுத்தாங்க. அம்மா கொடுத்த அத்தனை சலுகையும் மாண்புமிகு எடப்பாடி அண்ணன் அவர்கள் வந்து அதை வந்து தொடர்ந்தார். ஆனால் இவங்க அதை தொடர்ந்தாங்களா? இப்போ முருகன் மாநாட்டில் அண்ணாமலை பேசும்போது என்ன சொன்னார்? இன்னும் 2055 இந்துக்கள் பாப்புலேஷனோட முஸ்லீம்கள் பாப்புலேஷன் அதிகமாயிரும், முஸ்லீம்களுக்காக தான் இங்கே ஆட்சி நடக்குது அப்படின்னு பேசுகிறாரு. அப்போ முஸ்லீமுக்கு ஒரு தப்பு செய்கிற கட்சி கூட நம்ம கூட்டணியில் இருக்கும்ல. அப்போ மக்கள் அந்த முஸ்லீம் மக்கள் எப்படி பார்ப்பாங்க? அதாவதுங்க நாங்கள் வந்து ஓட்டுக்காகவோ மக்கள்கிட்ட ஏமாத்துறதுக்காகவோ
மக்களுடைய மனசை கவர்றதுக்காக இல்லை, மக்களுக்கு நல்லது செய்யணும். ஹஜ்ஜிக்கு போகிறது வந்து ஓட்டு போடுறதா? ஒரு 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 ஹஜ்ஜிக்கு போனால் ஒரு புனித பயணம். இப்ப அதிமுக மேல விமர்சனம் கிடையாது. நீங்க கூட்டணியில இருக்கிறவங்க அப்படி பேசுறாங்களா? அதானே அப்ப கூட்டணி அவங்க கூட இருந்துகிட்டு அந்த மக்களோட ஓட்டு எப்படி உங்களுக்கு வரும்? மக்களோட ஓட்டு வரணும்னா அந்த முஸ்லீமில் தான் புரிஞ்சுக்கின்னு ஓட்டு போடணும். யார் நல்லது செஞ்சாங்க? அந்த நம்பிக்கை வந்து அதாவது எடப்பாடி நம்பிக்கை பழனிசாமி அது குடுத்தாரான்றது. மக்கள் இல்லைங்க. அது மக்கள் இப்போ உணருவாங்க. கண்டிப்பா முஸ்லீம் வந்து எங்கள வந்து எதிரியா பார்க்க மாட்டாங்க. முஸ்லீம்களுக்கும் தெரியும். எந்த சரி இப்போ அம்மா குடுத்த திட்டங்கள் இன்னைக்கு எடப்பாடி அண்ணா அத மறுபடியும் அத அப்படியே கன்டினியூஸ் பண்ணாரு. ச ச திமுகல வந்து என்ன பண்ணாங்க அந்த திட்டத்தெல்லாம்? ஏதாவது வேற ஏதாவது என்கரேஜ் பண்ணாங்களா? இல்ல ஏதாவது எக்ஸ்ட்ரா ஹஜ்ஜிக்கு போறதுக்கு இன்னும் திட்டம் அம்மா போட்ட திட்டத்த வந்து இவங்களால மாத்த முடிஞ்சுதா? இல்ல மறுபடியும் அதுக்கு மேல ஏதாவது ஒரு சலுகை குடுத்தாங்களா? இல்லையே! ஆனா இப்போ இவங்க வந்து நாங்க முஸ்லீம்களுக்கு இந்த சலுகை குடுத்தோம். எங்களுக்கு ஓட்டு போடலன்னா, அது வந்து ஒரு காலகட்டம். எங்களுடைய சூழ்நிலை. அது வந்து மக்கள் வந்து ஏதோ ஒரு மாற்றம் வரணும்னு ஏதோ ஒண்ணு இத விட இன்னும் நமக்கு செய்வாங்கன்னு அவங்க பார்த்தாங்க. அத விட படு கேவலமா இருக்குதுன்றத மக்கள் உணர்ந்துட்டாங்க. 2024 பாராளுமன்ற தேர்தல்ல எடப்பாடி என்ன சொன்னாரு? நான் வந்து மெகா கூட்டணி அமைக்க போறேன். தமிழ்நாட்டையே வந்து இந்தியாவோட பிரதமரை நான் தான் முடிவு பண்ண போறேன்னு சொன்னா. அப்பவும் மெகா கூட்டணி அமையல. இப்போ வரலையுமே மெகா கூட்டணி அமையல. எப்படி நம்ம திமுகவ எதிர்க்க போறோம்? பாருங்க. கூட்டணி அமைதியா 8 மாசம் தாம்மா இருக்கு. இருக்கட்டுங்க. இப்ப மட்டும் என்ன நடக்கலன்னு இப்போ நெனைக்கிறீங்களா? இருக்கிற 2 கன்ஃபார்மான 2 கட்சிகளுக்குள்ள ஏங்க இவ்வளவு பிரச்சனை. அதாவதுங்க ஒண்ணு தெரிஞ்சுங்க. நாங்க போய் யார்கிட்டயும் கூட்டணி வாங்கன்னு கூப்பிடல. சரிங்களா? அதாவது எங்க பலம் தெரிஞ்சு தான் எங்கள தேடி வராங்களா செந்தில் கட்சி. பாலாஜி வந்து விஜய கூப்பிடுறாரு. அப்புறமா கம்யூனிஸ்ட் வரணும், காங்கிரஸ் வரணும், விசிக்கு வரணும் எல்லாம் கூப்பிட்டுட்டு தான் இருக்காங்க. அதுதான்ங்க கூட்டணி ஆட்சி. அதாவது கட்சி அவங்க ஆட்சி அமைக்கணுன்றப்போ, நம்ம வீட்டுக்கு எல்லாரையும் வர வச்சு எல்லாரையும் கூப்பிட்டு தானே ஆகணும். அந்த அளவுக்கு வீக்கா இருக்கும் அதிமுக. அதாவது அதிமுக வீக்குன்றது இல்லங்க. எங்களுக்கு வந்து தீய சக்தி திமுகவ ஒழிக்கணும். அது நல்ல கூட்டணிய நாங்க சேர்க்கிறோம். அவ்வளோதான். அதான் நல்ல கூட்டணில பிஜேபி வச்சு எப்படி நீங்க வந்து செய்வீங்கன்னு பிஜேபி கெட்ட கூட்டணின்னு யார் சொன்னா? ஸ்டாலின் சொல்றாரு. ஸ்டாலின் சொல்வார் தான். இப்ப எடப்பாடி என்ன சொன்னாரு? தமிழ்நாட்டுக்கு வந்து 2 மொழி போதும்ன்னு சொல்றாரு. பிஜேபில இருக்கிற தலைவர்கள் இப்போ அண்ணாமலை என்ன சொல்றாங்கன்னா, தமிழ்நாட்டுக்கு மும்மொழி கொள்கை வந்தோம். ஹிந்தி வந்தே ஆகணும் அப்படின்னு பேசுறாங்க. அவங்க கூட நீங்க எப்படி சேர்ந்து போய் ஓட்டு கேட்பீங்க? அதாவதுங்க அங்க சேர்ந்து போய் ஓட்டு கேட்குறோமோ, தனியா போய் ஓட்டு கேட்குறோமோ, 8 மாசம் இருக்குதுன்னு நீங்க சொன்னீங்க பார்த்தியா? காலம் பதில் சொல்லும். 8 மாசத்துல வந்து அதிமுக, பாஜக எது கூட்டணி வேணாலும் மாறலாம். கூட்டணி பெருசாகுமா? இல்ல இருக்கிற கூட்டணி போகுமா? அது அப்படின்ற பெரியது. அது வந்து நாளடைவில போக போக நீங்களே தெரிஞ்சுக்குவீங்க. அப்படின்னா இங்க வந்து பிஜேபிலேருந்து அதிமுகவுக்கு மிகப்பெரிய ஒரு அழுத்தம் இருக்கிறதா நீங்க உணர்றீங்களா? அழுத்தம்லாம் பிஜேபிலேருந்து எங்கள ஏங்க அவங்க ஏங்க அழுத்தம் குடுக்க போறாங்க? நாங்க பாருங்க, எங்க அண்ணன் சொல்லியிருக்காரு எடப்பாடி அண்ணன். மடியில கனம் இல்ல. எங்களுக்கு வழியில பயம் இல்ல. ஆனா சாதாரணமா தான் பேசின்னு இருக்காரு. ஒரு சாதாரண மனிதனோட அதாவது ஒரு தலைவரு, நான் இப்படி அப்படின்ற ஒரு எந்த விதமான ஒரு அலங்கார தோரணையில அவரு வரல. மக்களோட மக்களாக, தொண்டனோட தொண்டனாக தான் இன்னைக்கு வந்து வலம் வராரு. பொதுமக்களுக்கு ரேஷன்ல இலவசமா எல்லாமே குடுத்தாரு. அதே மாரி அம்மா உணவகத்துல எல்லாமே இலவசமா சாப்பாடு. அந்த கொரோனா முடியிற வரைக்கும். இலவச மருத்துவம் குடுத்தாரு. சரிங்களா? இவ்வளவும் குடுத்து மக்கள வந்து பாதுகாத்தாரு. யாரும் எதுவுமே உயிர் பிரச்சனை ஆயிடுது. அதுலேருந்துலாம் மக்கள மீட்டு வந்த தெய்வம் அவரு. சரிங்களா? அதனால மக்கள் வந்து 2026ல கண்டிப்பா புரிஞ்சுக்குவாங்க. உங்க நேரத்த ஒதுக்கி நிறைய கருத்துக்களை தெரிவித்தமைக்கு ரொம்ப ரொம்ப நன்றிம்மா. நன்றி.